ஆரம்பன் தமிழச்சில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஃப்சி காயின்ஸ் வந்து எப்படி ஃப்ரீயா எடுக்கிறது அன்லிமிட்டடா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துருங்க. ஸோ மார்க்கெட் வந்தவுடனே நீங்க நெறைய பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி காட்டும். ஸோ நான் எப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிளேயர்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இவர கிளிக் பண்ணி மேல அந்த இது இருக்குல்ல, ரேங்க் அப் பண்றது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஸோ இத வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாதி ஆல்மோஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நார்மல் அதாவது 150 மில்லியன் குடுத்து இவர வாங்கிட்டோம்னா, நீங்க அவர ரேங்க் அப் பண்ணீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பர்பிள் கலர் அதாவது 3 லெவல் ரேங்க் அப் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 மில்லியனுக்கு சேல் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட 100 மில்லியன் ப்ராஃபிட். பட் ஆனா நீங்க வந்து இந்த மாரி 100 மில்லியன் அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க பாருங்க. ஸோ அதாவது இன்னுமே அதே பர்பிள் 3 லெவல் ரேங்க் அப் பண்ணீங்கன்னா, இன்னும் ஒரு 150 மில்லியன் கிடைக்கிற மாரி, இல்ல 180 மில்லியன் கிடைக்கிற மாரிலாம் நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ராப்பினியா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேயருக்கு வெறும் 100 மில்லியன் தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது 300 மில்லியன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ வந்து கீழ பார்த்தீங்கன்னா, பர்பிள் இவ்வளோ கிட்டத்தட்ட 517 மில்லியன். ஸோ அதாவது பர்பிள் அதாவது 3 லெவல் ரேங்க் அப் மட்டும் பண்ணீங்கன்னா, 170 மில்லியன் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து பிளேயர்ஸ் வந்து நீங்க எடுத்தோனே ஏதோ ஒரு பிளேயர்ஸ் கிளிக் பண்ணி ரேங்க் அப் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எந்த பிளேயருக்கு வந்து அதிக ப்ராஃபிட் அதாவது இதில வந்து 3 லெவல் ரேங்க் அப் பண்ணா இது அதிகமா அமௌண்ட் இருக்கு. இல்ல 2ண்ட் லெவல் பண்ணா 2ண்ட் லெவல்லேயே இதுக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்கு. ஸோ எதுன்னு பாருங்க. எந்த ரேங்க் அப் அதாவது எந்த ரேங்க் அப்க்கு அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ரேங்க் அப் பண்ணா சில பேருக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸிமம் அப்படி இருக்காது. மேக்ஸிமம் நீங்க 2, 3 லெவல் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால அது பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரேங்க் அப் பண்ணா அமௌண்ட் இன்கிரீஸ் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ரேங்க் அப் பண்ற மாரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இவர பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் எப்படின்னே பண்ணி காட்டுறேன். ஸோ மார்க்கெட்ல வந்து எந்த ரேங்க் அப்பும் பண்ணாம 321 மில்லியனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரேங்க் அப்பே பண்ணக்கூடாது. ஸோ பர்ச்சேஸ் வந்து எம்ப்டியா பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண உடனே இங்க பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ பிளேயர் வந்து உடனே வந்து கிளைம் ஆயிருச்சு. ஸோ கிளைம் பண்ணிருங்க. கிளைம் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நார்மலா டீம்க்குள்ள போயிட்டு அந்த பிளேயர கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் அப் பண்ணணும். ஸோ ரேங்க் அப் வந்து பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு உதாரணத்துக்கு பர்பிள் கலர்ல இருந்துச்சுல்ல, அதுதான் அதாவது 3 லெவல். அந்த 3 லெவல் வரலும் பண்ணா தான் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ரெட் கலர்ல வர வரலும் ப்ராஃபிட் தான். பட் நீங்க வந்து ரேங்க் அப் கார்ட்ஸ் வந்து கம்மியா யூஸ் பண்ணி அதிகமா காசு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி தாங்க. ஜஸ்ட் நீங்க 3 லெவல் ரேங்க் அப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து யுனிவர்சல் கார்டும் மிச்சமாகும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இல்ல உங்கள்ட்ட அதிகமா கார்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதே மாரி இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, மார்க்கெட்ல வந்துருங்க. ஸோ ரேங்க் அப் வந்து 3 லெவல் வரலும் பண்ணியாச்சு. அதாவது அந்த பர்பிள் கலர்ல இருந்துச்சுல்ல, ஸோ அது வரலும் பண்ணியாச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு ரேங்க் அப் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட 170 மில்லியன் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 491 மில்லியன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேல்யூ பாருங்க. 170 மில்லியன் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து முன்ன எவ்வளோ இருந்துச்சு 321 மில்லியனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 491 மில்லியன் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. ஸோ சேல் பண்ண உடனே வந்து வந்து இப்போ பிளேயரும் வந்து கிளைம் ஆயிடுச்சு. அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ண பிளேயர் அதாவது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணேன்ல, அந்த பிளேயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க் அப் பண்ணி பிளேயர் ஓட வேல்யூ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைம் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, 491 மில்லியன். இவரு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். நான் வந்து 2 பிளேயர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து காட்டணும்ல டிஃபரன்ஸ் அதுக்காக. ஸோ இந்த மாரி ப்ராஃபிட்டான பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ எல்லா பிளேயருக்குமே இந்த மாரி ரேங்க் அப் பண்ணி நீங்க வந்து பண்ண முடியாது. சில பிளேயருக்குலாம் வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெய்லிக்கும் அப்டேட் பண்றேன் அத பத்தி. ஸோ இப்போதைக்கு ராப்பின்யா, அப்புறம் இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. அப்புறம் வினிசியஸ் ஜூனியர் அவருமே பலூன் டோர் ஈவென்ட்ல சொல்லிட்டுருக்கேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல வேல்யூங்க. அதே மாரி வினிசியஸ் ஜூனியருக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குங்க. பட் ஆனா உடனே வந்து அவர் சேல் ஆக மாட்றாரு. ஸோ அதனால தான் ராப்பின்யாவுக்கு போட்டேன். ராப்பின்யாவோட வினிசியஸ் ஜூனியருக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கு. மேபி நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.